ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 டிஜிட் மல்டிப்ளிகேஷன். ரெண்டுமே வந்து 4 டிஜிட் மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் எப்படி ஈஸியாக போடுறதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 7 ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போடலாம். ஸோ வந்து மேலே இருக்க 4 டிஜிட்டை ஏபிசிடினும் கீழே இருக்க 4 டிஜிட்டை இஎஃப்ஜிஹெச்னும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஏயும் ஹெச்யும் லாஸ்ட் 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி அதுதான் உங்களோட லாஸ்ட் டிஜிட் ஆன்சராக போடணும். இங்கே 7 × 1 பார்த்திங்கன்னா 7 அப்படியே போட்டுடலாம். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸை வந்து நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 0 × 1 பார்த்திங்கன்னா 0 × 1 வந்து 0. 0வோட 7 6 பார்த்திங்கன்னா 42. அப்போது 0வோட 42வை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 42 தான் வரும். அதை 42ல் லாஸ்ட் டிஜிட் வந்து 2 அப்படியே போட்டுட்டு 4 வந்து நம்ம கேரி ஓவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் செகண்ட் ஸ்டெப். லாஸ்ட் 2 டிஜிட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு 42 வருது. அதில் 2வை போட்டுட்டு 4 வந்து நம்ம கேரி ஓவர் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இப்படி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். தேர்ட் டிஜிட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 0 × 6 பார்த்திங்கன்னா 0. ஓகேங்களா? அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 × 6 பார்த்திங்கன்னா 0. அதுக்கப்புறம் 6ஐயும் 1ஐயும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6. அதை அப்படியே போட்டுக்கலாம். 0 × 7 வந்து 0 அகெயின். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 6 கிடைக்குது. ஆல்ரெடி நம்ம கேரி ஓவர் பண்ணியிருந்தோம் 4. ஸோ 6 + 4 பார்த்திங்கன்னா 10. 0 போட்டுட்டு மறுபடியும் கேரி ஓவர் வந்து 1 வரும். இதுதான் நம்மளோட தேர்ட் ஸ்டெப்பு. ஃபோர்த் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் காட்டியிருக்கிறத நீங்கள் நல்லா கிளியராக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பிஜி பண்ணிக்கலாம். பிஜி பார்த்திங்கன்னா 6 × 6 வந்து 36. நான் இங்கே போடுறேன். 6 × 6 வந்து 36. அடுத்தது எஃப்சி பண்ணிக்கலாம். 0 × 0 அகெயின் 0. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஹெச் 5 × 1 வந்து 5. அடுத்தது லாஸ்ட்டாக 3 × 7 வந்து 21. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் இப்போது ஆட் பண்ணணும். 36 + 5 வந்து 41. 41ஓட 21ஐயும் ஆட் பண்ணால் வந்து 40 + 20 62 வரும் நமக்கு. 62 ஆல்ரெடி இங்கே ஒரு 1 இருக்குது, கேரி ஓவர் இருக்குது. ஸோ 63. 3 போட்டுட்டு 6 இப்போ கேரி ஓவர் பண்ண போகிறோம். இதுதான் ஃபோர்த்து ஸ்டெப். ஃபிஃப்த்து ஸ்டெப் பார்த்திங்கன்னா 3 மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஏஜி பிஎஃப் இசி. ஸோ அப்போ ஏஜி அப்படின்னா 5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 30. அடுத்தது பிஎஃப் செகண்ட் டிஜிட்டை பண்ணால் நமக்கு 6 × 0 வந்து 0. அடுத்தது 3 × 0 வந்து 0. அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 30. ஆல்ரெடி 6 வந்து நமக்கு கேரி ஓவராக இருக்குது. அதனால் 36 6 வரும். 3 வந்து மறுபடியும் நம்ம கேரி ஓவராக வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபிஃப்த்து ஸ்டெப். இப்போ சிக்ஸ்த்து ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். சிக்ஸ்த்து ஸ்டெப்புக்குன்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணணும். 5 × 0 வந்து 0. 6 3s are 18. 0 + 18 வந்து 18. ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது. அதனால் 21. 1 இங்கே வரும். 2 அகெயின் கேரி ஓவர் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது 5 லாஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 3s are 15. 15 + 2 பார்த்திங்கன்னா 17. ஸோ அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது சம்ம ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி போடும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், மறந்தும் போகாது, ஈஸியாகவும் போடலாம், டைமும் கன்சியூம் பண்ணலாம். நீங்கள் ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ண நல்லா ஸ்பீடாக வரும். அதனால் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போய் எக்ஸாமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.